Voice of Parliament, from TBC. Honorable Selvarasa Gajendran. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் இந்த கொரோனா தொடர்பான விவாதம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே இந்த கொரோனா என்பது மிக மோசமான ஒரு அழிவுகரமான ஒரு நோய். இதனை கடந்த இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே ஏற்பட்ட பொழுது நாடு முழுவதும் லாக்டவுன் செய்யப்பட்டதன் மூலம் அந்த விடயம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது அவ்வாறான ஒரு செயல்பாடுகள் இல்லாமல் எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் மிக வேகமாக பரவி வருகின்றது. இதற்கு மருந்துகள் இல்லாமல் உலக நாடுகளை திண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது தொடர்பாக உரிய கவனம் தொடர்ச்சியாக எடுக்கப்படாவிட்டால் நிச்சயமாக பெரும் அழிவுகள் ஏற்படும் என்பதை எல்லோருமே உணர்ந்திருக்கின்ற இந்த இடத்திலே இந்த சுகாதார விதிமுறைகள் என்பது அரச நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சிறைச்சாலைகளிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய நிலைமை என்பது மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. இதிலே நேற்று முன்தினம் கூட 2-3 தினங்களுக்கு முன்னர் கூட ஜனாதிபதி கூட சொல்லியிருக்கின்றார், தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இந்த கொரோனாவினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே சிறைகளிலே ஒரு மிக கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் அது நீக்கப்பட வேண்டும், அது உலகத்திலேயே ஒரு கொடிய சட்டம் என்று சொல்லியிருக்கிற ஒரு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள், விசாரணை கைதிகளாக இருக்கின்றவர்கள் பெருமளவானவர்கள் நீரிழிவு நோயாலும் வேறு பல தொற்றா நோய்களாலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு அடிப்படை வசதிகள் எதுவும் கிடையாது. சீரான உணவு, சத்துணவுகள், மருத்துவ வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையிலே, இடவசதிகள் கூட இல்லாத நிலைமையிலே அவர்கள் முதியவர்கள் கூட அங்கே இருக்கிறார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு கூட, அவர்களுக்கு உதவிக்கு கூட யாரும் இல்லாத நிலைமையிலே, மிருகங்கள் போன்ற ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக மோசமாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சாகக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது பிணையிலேனும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே மிகவும் வினயமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே வேளையிலே இந்த கொரோனா நோயினால் இந்த நடைமுறையில் இந்த நோய் தொடர்பான சுகாதார நடைமுறைகள் இறுக்கமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே ஏதாவது ஒரு விபத்தின் காரணமாக அல்லது ஒரு நோயின் காரணமாக ஒருவர் வைத்தியசாலையில் இல்லாமல் வீட்டில் அல்லது வைத்தியசாலைக்கு வெளியிலே ஒரு இடத்தில் இறக்கின்ற பொழுது அவருடைய உடல் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு PCR பரிசோதனை செய்து அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தான் அந்த உடல் உரியவர்களிடம் கையளிக்கப்படுகின்றது. அதற்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் இழுபடுகின்ற ஒரு நிலைமை ஒன்று பல இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வடக்கு கிழக்கிலே. ஆகவே இது ஒரு மிக மோசமான ஒரு நிலைமை. ஏனென்று சொன்னால் அந்த மரணச் சடங்கு நிறைவடைகின்ற வரைக்கும் உற்றார் உறவினர்கள், ஊரவர்கள், நண்பர்கள் எல்லோரும் தவிர்க்க முடியாமல் அந்த இடத்திலே குவிந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. சட்டத்தை போட்டவுடன் உறவினர்கள், நண்பர்கள் அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விட முடியாது. ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஆகவே எவ்வளவு வேகமாக இந்த இறுதிக்கிரியைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை, இந்த கொரோனா பரவலால் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான ஒரு இறப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றவர்கள் தவிர வெளியில் இறந்து அந்த இறந்த பிற்பாடு வைத்தியசாலைக்கு பொடி கொண்டு வரப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற இந்த பிரச்சினை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். அதற்காக அந்தந்த மாவட்டங்களிலே இதனை அல்லது சோதிப்பதற்கு அல்லது இந்த இறப்பு தொடர்பாக உடனடியாக ஒரு ஆக குறைந்தளவு நேரத்தில் செய்யக்கூடிய PCR பரிசோதனை நேரத்திற்குள் செய்து அந்த முடிவுகளை கொடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். இதே வேளையிலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த கொரோனா காரணமாக வைத்தியசாலைகளில் அனைவரையும் இப்பொழுது உள்ளுக்கெடுப்பது இல்லை. கொரோனா நோய்க்கு என்று சொல்லி விசேடமான வைத்தியசாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர்த்த ஏனைய வைத்தியசாலைகளிலே இந்த கொரோனா ஆபத்து காரணமாக எல்லோரும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதில்லை. அப்போ இந்த நேரத்திலே கடந்த வாரம் ஒரு 11 வயது சிறுமி சிகிச்சை ஒன்றுக்காக ஒரு வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே வைத்தியர்கள் கோருகின்றார்கள், அந்த பிள்ளையை தனியே விட்டு செல்லுங்கள் என்று சொல்லி. ஒரு 11 வயது குழந்தை, உங்களுடைய பேர பிள்ளை அல்லது இங்கிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய 11 வயது பிள்ளையை ஒரு வைத்தியசாலையில் தனியே விட்டு செல்ல முடியுமா? பிள்ளை அப்படி நிற்பதற்கு அனுமதிக்குமா? அதன் காரணமாக அந்த பிள்ளையை மீண்டும் அந்த பிள்ளையினுடைய அம்மம்மாவோடு வீட்டுக்கு அனுப்பப்படுகின்றது. Your time is over.
ப்ளீஸ் கிவ் மோ 1 மினிட். அப்போ இந்த நிலைமைகள் தொடர்பாகவும் சுகாதாரத்துறை ஒரு பரிசீலனைக்கு எடுத்து இதனை கையாள்வதற்கான மாற்று வழிமுறைகளையும் கையாள வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு, யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக வடமாகாணத்திலே வைத்தியத்துறையில் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களுடைய பற்றாக்குறை நிலவுகிறது. இப்பொழுது கொரோனா சிகிச்சைக்காக பல வைத்தியசாலைகள் பெறப்பட்டிருக்கின்ற நிலைமையில் பெருமளவான வைத்திய நிபுணர்களும் வைத்தியர்களும் ஏனைய வைத்தியசாலைகளில் இருந்துதான் அங்கே அனுப்பப்படுகின்றார்கள். இதனால் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் சுகாதார வசதிகள் இல்லாமல் பாதிக்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த வைத்திய பற்றாக்குறை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். Honorable Sumanthiran. Thank you, Honorable Speaker, for the time given to participate in this adjournment debate. What ought to be a constructive discussion in this House has turned out to be leveling of accusations and counter allegations from both sides, and that's regrettable. The issue before us is grave. I don't mean to pun on the word, but it's indeed grave. It needs the attention of all sectors, most importantly the health sector. And I want to first of all record my appreciation for the way in which the health sector of our country have worked dedicatedly the last several months. And that needs to be appreciated in this House. And from our side, I wish to record that. But it is the health sector, particularly public health sector, that has often tried out for laws that can actually deal with this issue. I heard Honorable State Minister, Honorable Jayasumana use the phrase public health emergency several times in his speech. We don't have a law to deal with public health emergency. We have outdated laws like the Quarantine Act ordinance and Contagious Diseases ordinance. I mentioned this yesterday. Due to lack of time, I want to table a draft that I have submitted as a private member's motion. This is something that was done in the month of March and was made public, and we asked the government to do something like this. More than 8 months have passed and it has not been done. This is a dire urgency. So much time has passed, and I want to commend this to the government. This need not be adopted, but something in these lines need to be taken, because laws are insufficient to deal with the current crisis. And I will deal with only one example for lack of time, which I mentioned yesterday also, the issue of this quarantine curfew. Now, on the 3rd of May, I wrote to the Human Rights Commission expressing the view that lockdowns and curfews are necessary in certain times like this, but that we don't have sufficient laws to deal with that, and what is being done is not lawful. On the 3rd of May, I wrote to the Human Rights Commission. I am tabling that letter also, and I ask that those be included in the Hansard. And on the 8th of June, the Human Rights Commission wrote to the Secretary to the President and sent me a copy of that letter, making certain recommendations. And in that letter, they have very clearly stated that what is being imposed in the country, calling it curfew, is not lawful, and that it needs to be regularized. Now, this was on the 8th of June. So much time has passed. Government has been advised under the Human Rights Commission Act, Section 10, officially. They have analyzed all the laws that are extant in the country at present and made certain recommendations. The curfew or whatever that is being imposed now is not lawful. Lawful authorities need to do that. Even with regard to the importation of rapid antigen test kits and all of that, all this issue has arisen
because there is no proper law to deal with this. Public health emergency must be governed by a legal regime that is lawful and can be referred to. And to that extent, I urge the government, without looking at this as an instance where you can score political points and acting in political expediency, please act in the country's interest. So far, the government has mismanaged this. When the first wave came, the concern of the government was to quickly have the elections. When the second wave came, the concern of the government to somehow have the 20th Amendment passed. And with their eyes on something else, they have mismanaged a very serious issue that the country is facing. And I would urge the government to desist from this path and move away. Finally, this is the month of November, in which the world over people remember fallen heroes who have participated in wars. Our country has also had to, unfortunately, go through a 3-decade war. There are people, mothers, sisters, brothers, fathers, children of many in the north and east whose dear ones fought the war against the state and have fallen. And it is in the month of November that they remember those dead. I know that the JVP founder, Rohana Vijayveera, is allowed to be commemorated, allowed to be remembered. But unfortunately, even in the remembrance of the dead, there is discrimination. The Tamil people are discriminated. We are not allowed, our parents are not allowed to remember their dead. And I would urge the government, I'm saying it at this adjournment debate because I apprehend authorities using COVID-19 as a ruse to stop people going to the cemeteries where their loved ones are buried and pay homage as they have done for years in the month of November. Those days will come very soon, and I envisage police and other authorities rushing to courts, asking for orders under Section 106, which does not apply to a situation like this. That is only in situations of public nuisance. This will not be public nuisance. This is not on the road. This is away in a cemetery. So I'm urging the government to act magnanimously and not use the COVID-19 situation or anything else to prevent legitimate commemoration by parents, family members and others of persons who fought the war and have fallen. Thank you very much. கௌரவ சபாநாயகர் அவர்களே, முழு உலகத்தையும் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா என்ற கொடிய வைரஸுக்கு மத்தியில் நாம் இன்று எமது அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா வைரஸ் தொடங்கி அதனுடைய தாக்கம் சீனாவில் ஆரம்பிக்கப்பட்ட போதே தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் இந்த பாராளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இந்த வைரஸின் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த கோரிக்கையை சிறிதளவேனும் கண்டு கொள்ளவில்லை. அதன் விளைவை நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அப்போதே விமான நிலையத்தை மூடி நாட்டில் வைரஸ் தடுப்பு திட்டங்களை செயல்படுத்தியிருந்தால் நிரந்தரமாக கொரோனா அட்ட நாடாக நமது நாடு மாறியிருக்கும். ஆனால் தாண்டோடித்தனமாக செயல்படும் இந்த அரசாங்கத்தின் சில அசமந்த போக்கான நடவடிக்கைகள் காரணமாக இன்று நாட்டில் உள்ள 25 மாவட்டங்களிலும் வைரஸ் பரவியுள்ளது. தேர்தலுக்கு முன்னர் கொரோனா தொற்றின் முதலாம் அலை நாட்டில் காணப்பட்ட போது யுத்தத்தை வெற்றி கொண்டது போல் கொரோனாவையும் வெற்றி கொண்டு விட்டதாக அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மார்த்தாட்டி கொண்டார்கள். தேர்தல் முடிந்த தற்போது ஆட்சி அமைத்து விட்டனர். திடீரென்று நாட்டில் மீண்டும் கொரோனா பரவ ஆரம்பித்துள்ளது. ஆனால் யுத்தத்தை போன்று கொரோனாவை அழிக்க முடியாது என்ற நாட்டின் தலைவர் அறிவித்துள்ளார். கொரோனா தோண்டி 2ஆம் நிலை ஆரம்பித்து தற்போது 30க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி உள்ளன. 10,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
இன்று நாளொன்றுக்கு 3 தொடக்கம் 4 பேர் கொரோனா வைரஸினால் பலியாகின்றனர். கொழும்பு, கம்பா போன்ற மாவட்டங்களில் கொரோனா கொத்தனி எவ்வாறு அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்துகின்றதோ அதே அளவு பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய மாவட்டமாக நுவரெலியா, கண்டி, பதுளை போன்ற பெருந்தோட்ட மலையக மக்கள் வாழும் பகுதிகள் காணப்படுகின்றன. அங்கு லயன் குடியிருப்புகளின் மக்கள் மிகவும் நெருக்கமாக வாழ்கின்றார்கள். அவ்வாறான பகுதிகளில் கொரோனா தொற்று ஏற்படுமாயின் அது மிகப்பெரிய கொத்தனி ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். அதை நுவரெலியா மாவட்டம் உள்ளிட்ட பெருந்தோட்ட மலைய மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் PCR பரிசோதனை அதிகளவான மேற்கொள்ளப்பட வேண்டும். குறித்த பிரதேசங்களிலே அடையாளம் காணப்படும் இடங்களில் தனிமைப்படுத்த நிலையங்களே அமைக்கப்பட வேண்டும். கொரோனா வைரஸ் சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகளுடன் வைத்தியசாலைகளை ஏற்படுத்த வேண்டும். எனவே யுத்தம் என்பது வேறு, வைரஸ் என்பது வேறு என்பதை தெரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் வைரஸ் தொற்றில் இருந்து ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். 56 மல்டிபரல் போன்ற கொரோனாவை அழிக்க முடியாது என்பதை அரசாங்கத்துக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். கங்கையில் மண்பானை போடுவது போல் அல்லது வீர வசனங்களை பேசுவதால் கொரோனா வைரஸை ஒழிக்க முடியாது என்று இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே வாய் வார்த்தைகளால் மாத்திரமே இந்த அரசாங்கம் இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் விடுக்கும் உத்தரவுகள் சரியாக நடைமுறையில் இல்லை. நிர்வாகத்தில் இருக்கின்ற சில சிக்கல்களை சரி செய்யாமல் நாட்டு மக்கள் மீது குற்றம் சுமத்து வருகின்றன. நாட்டு மக்கள் தேவையான அளவு ஒத்துழைப்பை அரசாங்கத்துக்கு வழங்கி வருகின்றனர். ஆனால் மக்கள் வழங்கும் ஒத்துழைப்பினை அரசாங்கம் சரியான நிவாரணங்களை வழங்க தவறியுள்ளது. விலைவாசி அதிகரித்துள்ளது, பஸ் கட்டணங்கள் அதிகரித்துள்ளது, தொழில்துறை பாதிக்கப்பட்டுள்ளது, பல கடன் சுமையில் உள்ளன. இவற்றை எல்லாம் Your time is over. You have only 4 minutes. Now you have already taken 5 minutes. அவர்களை பாதுகாக்க வாழ வைக்க வேண்டியது அரசாங்கத்தின் பாரிய பொறுப்பாகும். இந்த பொறுப்பிலிருந்து அரசாங்கம் தப்பிக்க முடியாது. எனவே இனிமேலாவது எதிர்க்கட்சிகள் மற்றும் சுகாதார தரப்பினர் முன்வைக்கும் பரிந்துரைகளை கவனத்தில் எடுத்து தனிப்பட்ட திட்டங்களை அல்லது தேவையான நிறைவேற்றிக் கொள்ளும் நோக்கில் செயல்படாது நாட்டு மக்கள் உயிர்களை பாதுகாக்க அரசாங்கம் பயனுள்ள திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வேண்டும் என சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். Thank you. Upul. The Voice of Parliament, from TBC.